பாஜக கூட்டணி வலுவாக உள்ளதாகவும் திமுக கூட்டணி வலுவிழந்து உள்ளதாகவும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருச்சி ரயில் நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக பொய்யான வாக்குறுதிகளை அளித்துள்ளதாகவும் 90% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். நாங்களும் வலுவான கூட்டணி அமைச்சிருக்கோம். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் 505 தேர்தல் வாக்குறுதி சொன்னாங்க. நம்முடைய முதலமைச்சர் சொல்லும்போது ஒவ்வொரு இடத்துலையும் பிப்ரவரி மாதம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் 90% நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னாங்க. முதலமைச்சரே இன்னொரு பேட்டியில் பார்த்தா நாங்கள் 80% நிறைவேற்றி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி ஒரு இடத்துல பேசும்போது நாங்கள் 75% 80% நிறைவேற்றியிருக்கோம்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா அவங்க 90% தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை. பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி தான் ஆட்சிக்கு வந்திருந்தாங்க. ஆக மீண்டும் பொய்யான வாக்குறுதி நிறைய கொடுத்துருக்காங்க. பழைய அரசு ஓய்வு திட்டத்தில் இன்னும் அரசு ஊழியர்களுக்கு முறையான அறிவிப்பு எதுவும் அறிவிக்கிறது. அதனால் அரசு ஊழியர்கள் யாரும் இன்னைக்கு அவங்க பக்கம் ஓட்டு போட மாட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசால் இன்னைக்கு ஒரு நல்ல ஆட்சியை மக்களுக்கு தர முடியவில்லை. வெறும் பணத்தை வைத்தே ஆட்சியை பிடிக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பணப்பெட்டியை வாங்கி கொண்டுதான் கூட்டணியிலே சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இன்னைக்கு கூட்டணி, எங்களுடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது, அவர்களுடைய கூட்டணி வலுவிழந்து இருக்கிறது. மக்கள் இன்றைக்கு தேசிய ஜனநாயக பக்கம் இருக்கிறார்கள்.